ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வின்ஸ் கோம்ஸ் கிச்சன்லேருந்து உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கி சாதம் இன்றைக்கி வெந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு, ஏற்கனவே சிக்கன் குழம்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இது வேறு விதமான சிக்கன் குழம்பு. ஆனால் இன்னொரு நாளைக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பட்டர் பீன்ஸ் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க பட்டர் பீன்ஸ் கூட்டு எங்களுக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. இருந்தாலும் சில பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது. சும்மா புதுசாக கல்யாணம் இப்போலாம் எல்லாம் பார்த்து செஞ்சுக்கிறேங்க. இருந்தாலும் நான் இந்த பட்டர் பீன்ஸ் கூட்டை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நானே எடுத்துடலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கு பட்டர் பீன்ஸ் கூட்டுக்கு வெங்காயத்தை போட போகிறோம். கொஞ்சம் தான் கூட்டு, ரொம்ப கூட்டு வைக்கல. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு, ரொம்ப வதங்க வேண்டாம். அதோட தக்காளியும் போட்டு சேர்த்துட்டோம்னா தக்காளியும் வதங்கிடும். இன்னொரு கறி லீஸும் இன்னொரு போட்டு நல்லா வதக்கணும். பட்டர் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் 3 போட்டு என்னெல்லாம் போட்டுட்டு பட்டர் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் 3 போட்டு கூட்டு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, இவ்வளோதான். ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு வத்தல் பொடி. நான் கொஞ்சோண்டு தான் கூட்டுக்கு வச்சுருக்குறேன். கொஞ்சோண்டு நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். கொஞ்சோண்டு நம்ம இந்த இது கறி குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த மசாலாவில் வத்தல் பொடி போடுங்க. இதில் மல்லி, மிளகு, சீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம், கிராம்பு, கருவேப்பட்டை இது போட்டு திரித்து, கொஞ்சம் கசகசாவும் போட்டு திரித்து இந்த மல்லிப்பொடி அது கொஞ்சோண்டு போட்டு ஒரு சின்ன மிளகாய் துண்டு அதில் போட்டுருக்கோம். ஏன்னா ஏற்கனவே வத்தல் பொடி போட்டாச்சு. ரொம்ப உரப்பு தேவைன்னா நீங்கள் வத்தல் பொடி போட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு சால்ட், தேவைக்கேற்ப சால்ட்டை போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டு இப்போ நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தேங்காய் பூவை தூவிட்டு அதில் இறக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இது பண்ணிடலாம். கூட்டு ரெடி ஆகிட்டு. பட்டர் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட், கொஞ்சோண்டு வத்தல் பொடி, கொஞ்சோண்டு அந்த கறி மசால் அரைச்சி திரிச்சு வச்சுருந்தோம்ல வீட்டில் அந்த பொடி, மல்லி, அப்புறம் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். இவ்வளவும் திரிச்சு வச்சு கருவேப்பட்டை, கிராம்பு போட்டு திரிச்சு, கசகசாவும் கொஞ்சோண்டு போட்டு திரிச்சிருக்கோம். அதில் இந்த பொடியும் இதில் கொஞ்சோண்டு போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா மணக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.